தாவேகா என்பது களத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு நெரிசல் மரணம் ஏற்படுகிறது. அப்படிங்கும்போது என்ன பண்றாருன்னா, முதல்வர் முதல்ல அந்த களத்துக்கு போகிறார். இரவு ஒரு 3 மணிக்கு, அதுவும் அவருடைய மறுநாள் காலை அவர் கிளம்புவதாக இருந்தது. அந்த எண்ணிக்கையை அதிகரிப்பதை பார்த்த பிறகு ஒரு பதைபதைப்போடு அவர் அன்று இரவே கரூருக்கு போகிறார். அங்கதான் முதல்வர் அப்படிங்கிறவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக உயர்கிறார். முதல்வர் கிளம்புகிற போதே அவர் தலைமை வகிக்கிற கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் மீதே அவதூறுகளை சமூக வலைதளங்களில் பரப்புகிறார்கள் என்பது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் காட்டுகிற ஒரு ஜனநாயக பண்பு அல்லது ஒரு பெருந்தன்மை அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பக்கத்து மாநிலத்தில் ஒரு திரைப்படத்தினுடைய முதல் காட்சியில இதே மாதிரி ஒரு நெரிசல் மரணம், ஒரே ஒரு பெண்மணி இறந்தாங்க. அந்த மாநில முதல்வர் என்ன பண்ணார்னா, அந்த படத்தில் நடித்த கதாநாயகனை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டார். இப்ப இவ்வளவு விஷயங்களையுமே நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பியிருந்தா அவர் அன்றைக்கு தாவேகா தலைவரையும் தாவேகாவுடைய ஒட்டுமொத்த அணியையுமே கரூர் புறநகரில் நிறுத்தி, சார் இருங்க சார் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களால நிறுத்தி வச்சிருக்க முடியும். ஆனா அவங்க அந்த இடத்துக்குள்ளே அவங்க நகரவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, இதை நிர்வாக ரீதியா என்ன பண்றது, எவ்வளவு பேரை காப்பாத்துறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, துணை முதலமைச்சர் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்காரு, அவர் உடனடியாக இங்க வரணும். இந்த துயரமான ஒரு நேரத்தில் தான் வெளிநாட்டில் இருப்பதை விட இங்க களத்தில் இருப்பதுதான் முக்கியம் அப்படிங்கிறாரு. உடனே மந்திரிகள் 2 மந்திரிகளை உள்ள அனுப்புறார். இவ்வளவு விஷயங்களையும் நிர்வாக ரீதியாக செய்கிற ஒரு அரசு ஒரு இடத்துல இருக்கு.